பரிசுத்தரும் உலக ரச்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைக்கும் இந்த பதிவில் உலகம் முழுவதும் இந்த 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தவாதிகள் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நிறைய வீடியோக்களை நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் இந்த வீடியோவிலையும் ஏகப்பட்ட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு சில வீடியோக்களை பார்ப்போம். முதல்ல ஆரம்பமே அமர்க்கலமாக ஆரம்பிக்க போகிறாப்புல நம்ம புனிவான். சரி, என்ன சொல்கிறாருன்னு முதலாவது பார்ப்போம். बच्ची है ये, आपकी क्या लगती है? मेरी बेटी है। बेटी है। ऊंचा बोले। बेटी है। आपकी बेटी है, सकी बेटी है आपकी? आपका खून है? अच्छा, तो क्या गलती हुई है आपकी इसके साथ? क्या गलती की आपने? वो मेरी वाइफ बीमार है। हाँ, बात करके हाँ, वो समय से गलती हो गई। वाइफ बीमार है, आगे क्या कह रहे हैं? लड़की से मेरी बातचीत की। हाँ, तो मेरे से गलती हो गई। क्या गलती की आपने? मैं मिला है? मैं अपनी लड़की से मिला। आप अपनी लड़की से मिले, मतलब आपने जिना किया है? ऊंचा बोलो ना। जी जी, जी। कितनी दफा किया है? 5-6 दफा। है? 5-6 दफा। 5-6 दफा किया है। बच्ची की उम्र कितनी है? சரி, அதாவது இவருடைய பொண்ணுக்கு வயிற்று வலின்னு சொல்லி ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. ஆஸ்பத்திரி கொண்டு போய் பார்த்தா அந்த அம்மா வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்குது. அப்போ என்ன ஏது அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது இவர் பேசாமல் இருந்திருக்காப்புல. அந்த நேரத்தில் அப்புறம் அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, இது யாரால இல்லை, எங்கள் அப்பாவால் தான் அப்படின்னு. அப்புறம் அவங்க அப்பாவை பிடிச்சி கேட்குறாங்க, என்ன ஏன் இந்த வேலையை செஞ்சுருக்க அப்படின்னு. யார் யாது அப்படின்னா, அது என் பொண்ணு தாங்க அப்படின்னு. உன் பொண்ணுன்னா அது உன்னுடைய ரத்தம் இல்லையாயா? ஆமாங்க, அது என்னுடைய ரத்தம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அப்புறம் என்ன செஞ்சுருக்க அப்படின்னு கேட்கவும், இல்லைங்க என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைங்க, கொஞ்சம் மாத கணக்காக ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் நான் என்னங்க செய்கிறது, வேறு எங்கெங்கே போகிறது? அப்போ வீட்டில் என் பொண்ணு தான் இருந்துச்சு, அதனால வேறு வழி இல்லைங்க எனக்கு, அதனால அந்த வேலையை செஞ்சேங்க. அதான் வெறும் 5-6 தடவை தாங்க செஞ்சேன், வேறு அதிகமாகலாம் செய்யலைங்க அப்படின்னு இருக்காப்புல. அப்போ தான் எல்லாம் சொல்லியிருக்காங்க, நீ எல்லாம் மனுஷனே கிடையாதியா, எப்படியா இப்படிப்பட்ட ஒரு மனசு உனக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ இவர் சொல்லியிருக்காப்புல, நான் மட்டுமாங்க, எங்கள் மாமாவும் அப்படி தாங்க செஞ்சுருக்காப்புல, அதனால தாங்க நானும் பார்த்தேன், அவரையெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, என்னையை மட்டும் ஏன் பிடிச்சி கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாப்புல. அப்போ இவர் ஒரு மாமா ஒருத்தர் இருக்காப்புல, அவரை நம்ம பார்ப்போம் அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு. இந்த இருக்காப்புல ஒரு மாமா, இவர் என்ன செஞ்சிருக்காருன்னு பாருங்க. তাকে বিয়ে করলো, জীবন নষ্ট করতে চেয়েছে। কান্না করো না, বলো তুমি। জীবন নষ্ট মানে কোনো খারাপ কিছু করার জন্য নাকি? এই তোমার নাম কি? এই সাথে বলছে তোমার বাবা নাকি উনি? উনি তোমার বাবা, উনি খারাপ কিছু করে কেমনে? এই আপনার মেয়ে উনি? আপনার মেয়ে? আপনার মেয়ে উনি কি বলছে তোমার? প্রশ্ন কিছু কোনো কিছু? আমার খালি মুখে কইছেন দিয়ে বলছো, আমি বুঝাইছি, বুঝছেন না, বলছি পারে না, তুমি আমার বাবা, আমি তোমার মেয়ে। মেয়ে যেগুলো বলছে সঠিক বলছে? সঠিক বলছে। আমাদের কি পরিচিত তোমার দিচ্ছে? নাম ঠিকানা লেখছে না তোমার? স্বামী স্ত্রী না বাপ মেয়ে লেখছে? কি লেখছে? স্বামী স্ত্রী। এই স্বামী স্ত্রী লেখছেন না? ওই ডায়েরিটা আনার দরকার। আচ্ছা, এই মুরব্বী স্বামী স্ত্রী লেখছেন? அதாவது அவருடைய மாமா இவர் பங்களாதேசத்தில் இருக்காப்லையாம். இவர் என்ன செஞ்சிருக்காப்ல, ஏற்கனவே 4 மனைவி இவருக்கு. ஆனால் எல்லாருமே வயசாகி போச்சான். திடீர்னு தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணியிருக்காப்ல. அப்புறம் எல்லாரும் அதிசயப்பட்டு கேட்டிருக்காங்க, என்னையா இந்த வேலையை செஞ்சிருக்க, எதுக்கா கல்யாணம் பண்ணுற, ஏற்கனவே உனக்கு 4 மனைவி இருக்காங்க இல்லையா அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க எனக்கு வேறு வழி இல்லைங்க, நான் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு இருக்காப்ல. அது உன் மகளாச்சேயே அப்படின்னு சொன்னது, இல்லைங்க இப்போ முழுகாமல் இருக்காங்க அப்படின்னு இருக்காப்ல. என்னையா சொல்கிற? ஆமாங்க, என்னங்க செய்கிறது, எனக்கு இருந்த 4 மனைவியிலும் சலிச்சு போச்சுங்க, அதனால ஒரு நாள் அப்படியே நான் மேய்ஞ்சிட்டேன் அப்படின்னு இருக்காப்புல. அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டால் அது அழுகுது, என் வாழ்க்கையை எங்கள் அப்பா கெடுத்து விட்டாப்புல, எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இதை பார்த்து தான் அவர் மருமகன் அவரும் அந்த வேலையை செஞ்சுருக்காப்புல. முன்னாடியெல்லாம் இதையெல்லாம் பார்த்தா பயங்கரமாக கோவம் வரும், சங்கடமாக இருக்கும். இப்போ வேறு வழி இல்லை, சிரிச்சுக்கிற வேண்டியதான். யார் அவங்கெல்லாம்? 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தவாதிகள்ங்க. உங்களுக்கெல்லாம் வெக்கம், மானம், சூடு, சொரணை அப்படிங்கிறதுலாம் வேற எதுவுமே கிடையாதா? ஏன் இப்படி அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எங்க இருந்து அந்த கலாச்சாரத்தை நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டா சொல்றாங்க, மத்திய கிழக்கு நாடுகள்ல எல்லாம் இதெல்லாம் நடக்கிறதுங்க சகஜதாங்க. நாங்க துருக்கிக்கு போயிருந்தோம், ஈரான், ஈராக்கு, சிரியா அங்கெல்லாம் நாங்க போயிருந்தோம், அதையெல்லாம் பார்த்தோம், அதை பார்த்து தான் நாங்க அதையே நாங்களும் ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறாப்புல. இவரை பார்த்து இவர் மருமகன் ஃபாலோ பண்ணியிருக்காப்புல. இப்போ எத்தனை பேர் எங்கெங்கே ஃபாலோ பண்ணி எத்தனை பேருடைய வாழ்க்கையை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாசமாக்குனாங்க அப்படின்னு தெரில. இப்போ இவங்களுக்கு சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னால் இவங்க போராட்டம் பண்ணுறாங்க. எங்களுக்கெல்லாம் எங்களுடைய சித்தாந்தத்துக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது, என்ன எங்களை இழிவுபடுத்த பார்க்குறீங்களா, உங்கள் நாட்டு சட்டத்தை எல்லாம் எங்கள் மேலே திணிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காசு கொடுத்து குழந்தைகளை வாங்கி கல்யாணம் பண்ணிக்கிற நாள் போய் மகன்கிட்ட சொல்லி மருமகளை தலாக் பண்ண வச்சு அப்புறம் கடைசியில் ஹலாலா பண்ணுகிற அந்த முறைமை போய் இப்போ அடுத்த நிலைமை ஹையஸ்ட் லெவலுக்கு இப்போ மேலே ஏறிட்டாங்க. இதுதான் இவங்களுடைய சுப்ரீம் லெவலாம். இனிமே போகிறதுக்கெல்லாம் வேற எந்த லெவலும்
கடவுளுமே கிடையாது. இதை விட கேவலத்தை வேற எங்க கேட்க முடியும், பார்க்க முடியும்? இது இப்படி இருக்கு. சரி, இந்த கூத்தையும் கொஞ்சம் பாருங்க. அதாவது பாகிஸ்தான்ல ஒரு பெண்ணுக்கு 8 குழந்தைங்க. இந்த 8 பேரும் கிட்டத்தட்ட 20 வயசுக்கு உள்ளவங்க. ஆனா திடீர்னு அவங்க அப்பா இறந்து போயிடுறாப்ல. அவங்க அப்பா இறந்து போனதும் எப்படா இவன் சாவான், அதுக்கடுத்து இந்த பொம்பளை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிருவோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் காத்திருந்திருக்கான். இறந்து போனவரும் வந்து, என்னம்மா உன் புருஷன் தான் இறந்து போயிட்டானே, என்னை கல்யாணம் பண்ணிக்க கூடாதா அப்படின்னு கேட்டிருக்கான். உடனே இந்த அம்மா பொட்டியை கட்டிட்டு போயிடுச்சு அவனோட. இந்த 8 பேரும் தன்னுடைய அம்மா திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் போய் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் பாகிஸ்தானில் உள்ள கோர்ட்டில் உள்ளவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஐயோ எங்களாலையெல்லாம் இதெல்லாம் தடை சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவங்க யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற உரிமை இருக்கு. உங்க அம்மா அவரை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டிருக்காங்க, நீங்க ஏன் தடை செய்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை அவனோட அனுப்பிச்சு வச்சிருக்காப்ல. யாரு? நீதிபதி. அப்ப இந்த பிள்ளைகள்லாம் கண்ணீர் விட்டு கதறுதுங்க. இனி என்ன செய்யுங்க? இது எங்க போகுங்க? என்ன வேலை செய்யுங்க? ஏது செய்யுங்க? அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இவங்க அம்மா தான் இவருடைய நம்பிக்கை. ஆனா இப்ப இவங்க அம்மாவை ஒருத்தன் கூட்டு போயிட்டான். அந்த அம்மாவும் 8 பிள்ளைகளையும் அனாதையை விட்டுட்டு போகுது. இதுங்க கோர்ட் வாசல்ல முன்னாடி நின்றுக்கிட்டு கத்துதுங்க, கதறுதுங்க. இவங்க அம்மாவுக்கு இறக்கம் கிடையாது, அந்த கல்யாணம் பண்ணவனுக்கு இறக்கம் கிடையாது, அதை தீர்ப்பு சொன்ன அந்த புண்ணியவானுக்கும் இறக்கம் கிடையாது. ஏண்டி 8 பிள்ளைகள் அவங்க இனிமேல் என்னடி செய்வாங்க? அவங்க சாப்பிடுவாங்களா? எங்கே வேலைக்கு போவாங்க? யாருக்கு என்ன நடக்கும் தெரியுமா? ஓம்பாட்டுக்கு ஒருத்தனோட போய்கிட்டு இருக்கியே, இல்லை அவங்களையும் கூட்டிகிட்டு போகணும். அவன் நல்லவனாக இருந்தால் உன் பிள்ளையும் நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு உன்னோட கூட இருக்கணும். அதுதானம்மா நியாயம் அப்படின்னு சொல்லி அந்த நியாயாதிபதி, நீதிமான், அந்த நீதி அரசர் அந்த மாதிரியான தீர்ப்பு கொடுக்கணும். ஆனால் அவர் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்கிறாருன்னா, இது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய முடிவு. அதையெல்லாம் எதிர்க்கிறதுக்கு மகனுக்கோ மகளுக்கோ உரிமை கிடையாது. இந்த பெட்டிஷனை நான் தள்ளுபடி செய்கிறேன். நீ போமா, போய் உன் புருஷனோடு நீ என்ஜாய் பண்ணு, சந்தோஷமாயிரு, முடிஞ்சா அப்பப்போ என்கிட்டே வந்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி கேவலமான ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காப்புல அந்த நீதி அரசர். அதை போலீஸ்காரங்களாலையும் ஒன்றும் செய்ய முடியல, அந்த சமுதாயத்தில் உள்ளவங்களும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பாவம் இந்த பிள்ளைகளுக்கு. இது இப்படி இருக்கு. இப்போ இந்த கூத்தையும் பாருங்க. இவர் பேரு முகமது அகமதுங்க, இவர் பேரு முகமது காமிலுங்க. அதிசயமான பேருங்க. இவங்க 2 பேரும் கொள்ளையடிக்க போன இடத்துல ஒரு ஆளை கொண்டுட்டாங்க. கொண்டுபிட்டு திருடி இருக்கிறாங்க. கடைசியெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. மாட்டின பிறகு போலீஸ்காரங்க பிடிச்சி அவங்க முகத்தையெல்லாம் காமிக்கும் பொழுது இவங்களுடைய ரியாக்ஷன், அதிசயமான ரியாக்ஷன் எப்படி காமிக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. காமிங்க தம்பி. ஐயோ அப்படி போடு. அதிசயம். என்னடா இது? செஞ்சது கொலை, போனது திருடுறதுக்கு, கொள்ளையடிச்சு மாட்டிக்கிட்டாங்க. ஆனா மீசை எதுக்குடா முறுக்குறீங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் புரியாத புதிரா இருக்கு. அப்புறம் தான் சொல்லியிருக்காங்க, நீங்கெல்லாம் காப்பீர்களா, எங்களையெல்லாம் தண்டிக்கிறதுக்கு எங்களையெல்லாம் பிடிக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் எந்த ரைட்ஸும் கிடையாது, உங்களையெல்லாம் எல்லாம் நரகத்தில் போட்டு வருப்பான்டா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதுக்கு அந்த போலீஸ்காரங்க என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். ஐ எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? மனுஷன் தப்பு செஞ்சா வெக்கப்பட்டு அவமானப்பட்டு மாட்டிக்கிட்டா தலை குனிஞ்சு ஐயோ இனி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு ஐயா சாமி என்னை மன்னிச்சிருங்கனாது சொல்லுவான். இவங்க என்னடானா செஞ்சது கொலை, கடைசியில மீசியை முறுக்குறாங்க. எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. டே அதிசயமான, நம்மளும் முறுக்குவோம். இப்போ என்ன வந்துருச்சு? இப்போ நடக்க முடியாமல் இருக்காங்க. வா வா வா. ஐ மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை அப்படின்னாப்புல கடைசியில் மாவு கட்டு பரம்பரையாக மாற்றிவிட்டாங்க. போங்க, பார்த்து போங்க, பார்த்து போங்க, மெதுவா. பிடிச்சு கொண்டு போய் ஜெயிலில் போடுங்க சார் அப்படின்னு தான் சொல்ல வருது. இப்போ இதையும் பார்ப்போம், பார்த்து ஆச்சரியப்படுவோம், அதிசயிப்போம்.
யாருங்க? வேற ஒன்றும் இல்லைங்க, சோமாலியா நாட்டுக்காரங்க ஐரோப்பாவுக்கு வந்திருக்கிறாங்க. அங்கே உள்ள அந்த கம்யூனிட்டிலாம் சேர்ந்து வாங்க நம்ம இன்பம் கொண்டாடுவோம், ஒரு உற்சாகமான ஒரு நடனம் ஆடி சந்தோஷிப்போம். ஏன்னு கேட்டால் இந்த ஐரோப்பா நம்மளுது ஆயிடுச்சே அப்படின்னு எல்லாரும் ஆட்டம் போட்டிருக்கிறாங்க. அப்போ நான் ஆடவா அப்படின்னு கேட்குது. ஆடுங்க, உங்களுக்கு என்ன தெரியுமோ ஆடுங்க. அதாவது ஆடும்போது மூஞ்ச மறைச்சிக்கணும். மூஞ்ச மறைச்சிக்கிட்டா தான் மற்றவர்கள் பாலியல் இச்சைக்கு உட்பட மாட்டாங்க. நீங்கள் ஆடும்போது அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மூஞ்சையும் தலையவும் முடி மட்டும் வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது. முடி வெளியில் தெரிஞ்சுன்னா அது வந்து ஐயோ அது பயங்கரமான ஹராமு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி எல்லாத்தையும் ஆட்டுங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ வெள்ளைக்காரிகள்லாம் எப்படி இந்த பார்களில் எல்லாம் போய் ஆடுவார்களோ அதே போல் ஆடி காமிக்கிறாங்க. அவங்களால மட்டுமே ஆட முடியும், எங்களால் இந்த ஆட முடியும் அப்படின்னு மூஞ்ச மறைச்சி தலையை மறைச்சிக்கிட்டாங்க, மற்றதெல்லாம் ஆட்டுறாங்க. அதை இந்த 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தவாதிகள் எல்லாரும் போட்டா எடுத்து ரசிக்கிறாங்களே. என்ன அதிசயமான மனுஷங்க இவங்க. தான் அமெரிக்காவை ஐரோப்பிய நாடுகளை பரிசுத்தப்படுத்த வந்தாங்களாம். இது இப்படி இருக்கு. இந்த கூத்தையும் பாருங்க. என்ன ஒரு ஓட்டம். நம்ம பிடி உஷாவே தோத்து போயிடுவாங்க. அதுக்குள்ள அந்த மாலையெல்லாம் கடந்து அவங்க போயிட்டாங்க. இவர் இப்பதான் போய்கிட்டு இருக்காப்புல. இவர் நடந்து போய்கிட்டு இருக்காப்புல. அவங்க ஏற்கனவே மாலா திருடுறவங்க, பெரிய பெரிய மாலுகளுக்கு போய் இப்போ இங்கே ஷூவை திருடும் பொழுது இவர் கேமரா எடுத்துகிட்டு போயிருக்காப்புல பிடிக்கிறதுக்கு. அது ஓடுன ஓட்டத்தை பார்த்தீங்களா? ஆப்பிரிக்க நாடுகள்லேருந்து ஐரோப்பியாவுக்கு போனவங்க எப்பேற்பட்ட ஓட்டப்பந்தய வீராங்கனைகளாக இருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. இப்போ இதை பார்ப்போம், இங்கே பங்களாதேஷில் என்ன நடக்குதுன்னு. அப்படி என்ன செய்யறாங்க அப்படின்னா, துப்பட்டா இல்லாம போயிருக்கிறாங்க. தலைய பொத்தாம போனா உனக்கு எதுக்குடி முடி அப்படின்னு நம்ம மௌலானா வந்து எல்லாருக்கும் முன்னாடி சங்கிலினால கட்டி வச்சு, அதான் விஷயமே, பிடிச்சில்ல சங்கிலினால கையையும் காலையும் கட்டி வச்சு முடியை வெட்டி மொட்டையாக்கி அனுப்புறாப்புல. பங்களாதேஷ் வந்து ஒரு பரிசுத்த பூமி, இதை இந்த 2 பொம்பளைகளும் தீட்டிப்படுத்திட்டாங்க, வெட்டுங்கடா முடிய அப்படின்னு சொல்லி முடியை வெட்டுறாங்க. அற்புதமான கலாச்சாரம். சரி, இப்படி இருக்கும் பொழுது கடைசியாக ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இதா இருக்கு, பார்ப்போம். நல்லா கவனிங்க. பிரேசிலுங்கிற அற்புதமான ஒரு நாடு. பட்ட பகல்ல இந்த 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தவாதிகள் என்ன செய்யறாங்கன்னு மட்டும் பாருங்க. செயினை புடுங்கிட்டான், ஓடுறான், ஓடிட்டான். ஆனா அங்க நிக்கிறவங்க, அந்த ரோட்ல போறவங்க, வாரவங்க, நடக்கிறவங்க ஒருத்தனுக்கும் ஒண்ணுமே தெரியாதது போல இருக்கிறாங்க. பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த பாருங்க, புடிக்கிட்டு ஓடுவான். இந்த நிக்கிறாப்புல சட்டம் இல்லாம. நல்லா கவனிங்க. ஆப்பிரிக்க நாடுகள்ல இருந்து மைக்ரண்ட் ஆகி ஐரோப்பிய நாடுகளுக்கு போனவங்க ஒவ்வொரு நாடுகள்லையும் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்களாம். பேர் இல்லாம, ஊர் இல்லாம. அதாவது மைக்ரண்ட் ஹோட்டல் இருக்கு, அவங்களுக்கு ஐடென்டிட்டி எல்லாமே அடையாளம் இருக்கு. ஆனா இவங்களுக்கெல்லாம் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்களாம், எந்த ஒரு பேரு ஊரு எதுவுமே தெரியாதான். இதுல விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாமே 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தவாதிகள். என்ன செய்யறான்னு மட்டும் பாருங்க. பார்த்துக்கிட்டே இருக்கு. வாரா புடிங்கிட்டான். ஓடு. ஒரே இடத்துல ஒரே வாரத்துல நடந்த சம்பவங்கள் இது. பாருங்க.
போடுங்க. எவ்வளோ தைரியமா நிக்கிறான் பாருங்க. இப்ப இவர் என்ன செய்றார்? இதுதான் அதிசயமே. அங்க செக்யூரிட்டி கார்டெலாம் இருக்காப்புல. எதுக்கு இருக்காப்புலன்னு அவருக்கு தெரியல. இப்படிப்பட்டவங்களை ஐரோப்பிய நாட்டுக்குள்ள இறக்குமதி பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு எல்லாமே இந்த 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தவாதிகள், அந்த ஐரோப்பிய நாடுகளில் உள்ள 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தவாதிகள் சப்போர்ட். இனிமே ஐரோப்பாவை காப்பாற்ற முடியாது. இதுதான் அதிசயமே. பின்னாடியே வராம இருக்கு. நான் நினைச்சேன் பிச்சை கேட்க போறான் அப்படின்னு. கழுத்துல எது இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். கழுத்தில் எதுவும் போட்டிருக்கான்னு பார்க்குறான். எப்படி நம்மளாம் மலைகளுக்கு போகும் பொழுது அங்கே குரங்குகள் வந்து நம்ம கையில் இருக்கிற வாழைப்பழத்தை எல்லாம் தைரியமாக வந்து பிடுங்கிட்டு போகுமோ, நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த மாதிரி இவங்க வாராங்க, பிடுங்குறாங்க, போகிறாங்க. பாருங்க, இவன் தெரியாமல் கையில் இருந்து காசு எடுத்துட்டான். அப்போ அவ்வளோதான், போச்சு. இவராலையும் ஒன்றும் செய்ய முடியாது, அங்கே சுற்றி இருக்கிறவங்களாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ இவங்க 2 பேர், நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் வரேன். குரங்கு மாதிரியே அவங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க. யார் கையில என்ன இருந்தாலும் பிடிக்கிட்டு போயிடுவாங்க. போச்சு. கழுத்துல இருக்கிற செயினை பிடிங்கிட்டாப்ல. இப்போ ஓடுவாப்ல பாருங்க. அந்த அம்மாவாலையும் துரத்தி வர முடியாது, வேற யாரும் துரத்தி போய் இவனை பிடிக்கவும் மாட்டாங்க. போலீஸ்காரங்க கிட்ட சொன்னா என்னங்க செய்யறது, நம்ம மேயர் தாங்க அவங்களையெல்லாம் உள்ள விட்டாங்க, அவங்கள நம்ம பிடிச்சிட்டு போனா அப்புறம் மேயர் என்ன நம்மளை தப்பா நினைக்க மாட்டாங்களா? அவங்க பாவங்க ஆப்பிரிக்க நாடுகள்ல இருந்து இமிகிரண்டா வந்திருக்கிறாங்க, அவங்கள இமிகிரண்ட் ஹோட்டல்ல தான் தங்க வச்சிருக்கிறோம். சந்தோஷத்துல ஓடுறாப்புல. கிடைச்சிருச்சு 2 பவுன் செயின், இனி போதும், அவர் 2 மாசத்துக்கு உட்காந்து சாப்பிடுவாப்ல. புடிங்கிட்டாப்ல. ஓடிட்டாப்ல. ஒரே இடத்துல ஒரு வாரத்தில் நடந்த சம்பவம். எங்க பிரேசில் நாட்டில். என்னையா இந்த மாதிரி அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு இமாமில் கேட்டுருக்குறாங்க. அவர் சொல்லியிருக்காப்புல, நாட்டில் இருந்தா இருங்க, இல்லைன்னா போங்க, இனிமே இது எங்க அல்லாவின் தேசம் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காப்புல. அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.